வணக்கங்களே. நிறைய தினம் சொல்லிட்டோம். நான் திருப்பவும் அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஈழத்தமிழர் ஒருவர் அழுகிய நிலையில் சடலமாக ஜெர்மனில் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்கேருந்து 95 லட்சம் ரூபா வந்து ஏஜென்சி கொடுத்து அங்கே போயிருக்கிறார். அங்கே வந்து முகாமில் தங்க வைத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கைக்கு வந்து அவருக்கு வந்து சரியாக வந்து எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. மிகுந்த மன அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கிறார். 9 வயசும் 4-5 வயசில் 2 பெண் பிள்ளைகளுடைய தந்தை அண்மையில் தான் ஜெர்மனுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு அவர் 2ஆம் தேதி, இந்த மாதம் 2ஆம் தேதி வந்து ஜூன் காணாமல் போயிருக்கிறார். 15-16 நாளுக்கு பிறகு அவர் வந்து ஒரு பாக்கில் அழுகிய நிலையில் ஒரு சடலம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் கடைசி நேரங்களிலேயே வீட்டில் ஃபோன் பண்ணி நான் திருப்பி வர போகிறது, எனக்கு சரி வராது, மிகப்பெரிய அளவில் மன அழுத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கின்றார். அவர் தங்கியிருந்த இடத்திலும் இருந்த தமிழர்களுமே வந்து இல்லை அவரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். சரியாக கஷ்டப்பட்டார், சாப்பிடல, இந்த மாதிரி பல விடயங்களும் மன அழுத்தம் வந்து மிகுந்த அளவில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். உங்களோட வீடியோக்கள் பார்க்குற வரைக்கும் தெரியும், இல்லாதவர்கள் பழைய வீடியோக்கள்லேயே அதை பார்த்துக்கொள்ளுங்கள். புலம்பெயர்வு அப்படின்றது வந்து ஒரு விஷயம், ஒரு சாதாரணமாக நடக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு சரியாக வந்தால் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. உங்களுக்கான தகுதி இருக்குது, உங்களுக்கான சொல்லி ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நம்பித்தான் நீங்கள் அதில் வந்து இது வாங்கிக்கொள்ளணும். ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இலங்கையில் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சமூகத்தில் கட்டி கொண்டு வர ஒரு விஷயத்தை அப்படியே போகிறது. அப்படியே கிரௌட்டை ஒரு 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 சந்தியில் டக்குன்னு ஒரு கும்பல் கூடி போய் அதை பார்த்துக்கண்டா ஏனதுக்கண்டு எல்லாமே ஒன்று போய் பார்ப்பான். அதே மாதிரி தான் வெளிநாட்டு பயணம்ன்றதும் எல்லோரும் டக்குன்னு கொஞ்சம் அல்லு கொள்ளையாக வலிக்கிறாங்கன்னு ஒன்று இப்படியே வலிக்கிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் வந்து போனது எல்லாமே வந்து சரி ஏற்றுக்கொள்ளலாம். காரணம் பொருளாதாரம் வந்து சரியாக இருந்தது, அந்த நாட்டிலே நல்லா இருந்தது. அதை போனவைக்கு மட்டும் அதால் சரியான ஒரு வாய்ப்பு என்ன சொன்னால் போகிற இடத்துல நல்லா இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு அந்த நாடுகளில் இருந்தது. அதை சரியாக இம்மர்கள் வந்து பயன்படுத்தினவர்கள் சரியாக தான் இருந்துச்சு. அதனால் இப்போ அந்தந்த நாடுகளிலேயே நிலைமை வந்து தலைகீழாக மாறிட்டுது. அப்படி இருக்கேக்க 95 லட்சம் ரூபா வந்து வாங்கி கொடுத்து போட்டு போய் அங்கேருந்து வந்து வாயை பார்க்குறதுன்றதெல்லாம் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் என்ன தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நம்பிட்டீங்கன்னு சொன்னால் அதையே தான் நம்பிக்கொண்டு இருப்பாங்க, அதையே தான் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அதில் கண்கட்டு போன மாதிரியே நடந்து கொள்வார்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டார். இப்போ அப்படி இருக்க வந்து என்ன சொன்ன ஒரு கட்டத்தில் உண்மையாக சொல்கிறவங்க வந்து குறைஞ்சி கொண்டு போயிடுவாங்க, இல்லை சொல்லாமல் தவிர்த்துருவார்கள். அதுக்கு பிறகு தான் வந்து ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நடக்கும். நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் எங்களுக்கு இது நடக்கல தானே, இல்லை அது எல்லாருக்கும் நடக்காது தானே, இப்படி ஒன்று நடக்க போகணும் கேட்டால் அந்த 1-2 தான் நடக்க போகுது. நாங்கள் இல்லைன்னு சொல்லிடலாம். அந்த 1-2 யாருக்குன்றது தெரியாத ஒரு விஷயம். 2வது அவர் செத்துட்டார். ஆனால் அதை நீங்கள் உயிரோடு இருக்கணுங்கிறாலும் உங்களுக்கு மன அழுத்தம் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் சொல்லிடலாம். என்ன சொன்னால் வெளிநாடு புலம்பெயர்ன்ற வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் வந்து மிகுந்த மன உளைச்சல் தான். அது 20 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்தவகை கூட இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படணும்னு இருக்கணும். காரணம் அது அப்படித்தான். அது அந்த நாட்டு உலகம் வந்து அப்படித்தான் வந்து இருக்குது. என்ன எங்கட மக்களுக்கு தெரியாது. நீங்கள் வடையாக கவனமாக யோசிச்சு பாருங்கள். அயலில் இருக்கிற சிங்களர்கள் 1.5 கோடி பேர் இருக்கிறார்கள். பக்கத்தில் 8 கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. சரி, ஆனால் அவர்கள் ஒரு நாளுமே இந்த மாதிரி மேற்குள்ள நாடுகளில் போயிட்டு தங்கி வாழணும் ஒரு நாளுமே யோசிச்சதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவைக்கு தெரியும் அது பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் யுத்த காலத்தில் வந்து சூழ்நிலையால் வந்து இடம்பெற வேண்டிய தேவை ஒரு கட்டத்தில் ஏற்பட்டாலும் அதை பிறகு ஒரு பொருளாதார வசதிக்காண்டியும் இந்த யுத்தம் அப்படின்றத வந்து ஒரு சாட்டாக பயன்படுத்தியும் வந்து அல்ல கொள்ளையாக வந்து போகவிட்டோம். காரணம் என்னென்னா நாங்கள் முன்னுக்கு வரணும்னு நாங்கள் நிற்கவே இல்லை. காரணங்களுக்கு முன்னுக்கு வர்றது எப்படின்னு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது நான் என்னென்னா பக்கத்து வீட்டுக்கு செஞ்சால் நானும் செய்யணும், அப்படியே ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்கே செய்கிறானோ அதான் நானும் செய்யணும், அதுக்கு நான் முன்னுக்கு வரணும், இல்லை ஓடணும் அப்படின்றது தான் உங்களோட ஒரே நோக்கம். அந்த நோக்கம் தான் உங்களை இங்கே உனக்கு வந்திருக்கொள்ளிய. நீங்கள் சொல்கிற வெற்றி வெட்டிட்டம் நல்லா வந்துட்டோம்ன்றெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதக்க ஒரு விஷயமே இல்லை. அப்போ இப்படித்தான் வந்து எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை வந்து கஷ்டப்படுது. அப்போ அங்கே அழுகிய நிலையில் சரளமாக மீட்கிறான்ற இவ்வளோ பெரிய ஒரு அவலம். இதில் இன்னொரு பெரிய கசப்பான ஒரு விஷயம் இருக்குது, ஆண்கள் பெண்கள் அப்படின்ற விஷயம். யாழ்ப்பாணத்துலேயும் சரி வேறு இடத்துலையும் சரி நாங்கள் பொதுவாக அதை காய்ச்சி கொள்ளலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் வந்து போட்டு அல்லு சில்லுன்னு சொல்லி அந்த ஒரு குடும்பம் அவையில் போட்டு பிணைஞ்செடுத்து கொடுத்தா விடும். அதுவும் அந்த வீட்டில் பெண்கள் அதிகமாக இருந்தாலும் பெண் பிள்ளைகள் இருந்தால் எல்லாருக்கும் சேர்த்து சீதனம் அது இதுன்னு சொல்லி ஏதோ எல்லாமே சொல்லுவார்கள். என்ன காரணம் மட்டும் அவங்களுக்கே தெரியாது. இல்லை சமூகம் இல்லைன்னா 4 பேர் என்ன கதைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை சொன்னால் அவன் என்ன பைமணிப்பான்னு சொல்லி தண்டை பிள்ளைகள் நினைக்குமன்றதை பற்றியோ இல்லை எது சரியான வாழ்க்கை முறையை நாங்கள் பிள்ளைகளுக்கு காட்டணுமன்ற பற்றி எந்த ஒரு அக்கறையுமே தமிழ் பெற்றோர்களுக்கு எந்த காலத்துலையுமே இருந்ததே இல்லைன்றே சொல்லிக்கொள்ளலாம். அவனை தாங்களே நினைச்சுக்கொள்வான், இல்லை தாங்க வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது சுற்றி சமூகம்னு சொல்லி வேலை வெட்டியை இல்லாமல் இல்லை சும்மா வட்டி கதை கதைக்கிறவங்க பரப்புகிற சித்தாந்தங்களை எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு நம்பி அதை அவங்களோட பிள்ளைகளை திணிச்சிடுவாங்க. இப்படித்தான் வந்து கொண்டு இருக்கு. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற நோக்கமே யோசிப்பாங்க. 95 லட்சம் ரூபா திரட்டினா அந்த 95 லட்சத்தை வச்சுக்கொண்டு ஊரில் ஒரு சரியான வேலையை செய்யலான்னு சொல்லி சொன்னால்
நீங்கள் வேறு எங்கேயும் போய் செய்யலாது. சரியா? ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு இந்த ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற சூழ்நிலை என்ன, இலங்கையின் சூழ்நிலை என்ன, வெளிநாடுகளில் இருக்கிற சூழ்நிலை என்ன, இதை பற்றி எனக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏஎன்சி காசு கொடுத்தா வெளிநாட்டு நடக்கி விட்ருவாங்க, அங்கே போனால் சொல்லியா காசு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிக்கொள்கிறாங்க. அப்படி ஒரு உண்மையாக இருக்கின்ற இல்லை. அதையாச்சும் நாங்களே அதை சொன்னால் உனக்கு என்னப்பா சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வெளிநாட்டில் இருந்து சொல்கிறான்னு சொல்லுவாங்க, நீ வெளிநாடு நீங்கள் இப்போ ஊருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி விதண்டாவாத கதை கதைப்பாங்க. சரியா? அப்படி கதைக்கு என்ன சொன்னால், சரி நீ வந்து அனுபவின்ற மாதிரி இப்போ எல்லாருமே அதை சொல்கிறதே விட்டுட்டாங்க. இவையும் என்ன இல்லை எல்லாருவாங்க ஆயிருக்கான் பருவம்னு பார்க்கலாம். உண்மையில் இங்கே ஒரு பெரிய அது உண்மையை சொன்னால், நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட சொந்தக்காரில் வரைக்கலாம் வர வேண்டாம்னு சொன்னாலும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் சொந்த அறிவு உங்கள்கிட்ட இருக்குது, இன்றைக்கு இவ்வளோ பெரிய இணையம் இருக்குது, நீங்கள் நேரடியாக தேடியே பார்க்கலாம் இது சரியா இல்லையான்னு. உங்களுக்கு தமிழ் அறிவு இருக்குது, தமிழில் இப்போல்லாம் தமிழில் தேடினாலும் தமிழில் வரப்போகுது நேரம் ஏஐ சொல்ல போகுது உங்களுக்கு எது சரி எது பிள்ளையான்ட்டு. அப்போ நீங்கள் அதெல்லாம் கேட்டு நீங்கள் இவ்வளோ காசு போகிறீங்களா எவ்வளோ காசு எடுக்கலாம், அங்கே என்ன எல்லாம் மாதிரியில் இப்போ எல்லாமே இருக்குது, என்ன நடக்க மாட்டெல்லாம் கேட்டால் நேரம் சொல்ல போகுது. நீங்களாம் மேசனை நம்ப மாட்டீங்க தானே, நம்பிட்டு போங்க. அதுதானே நம்பணும். மேசனை நம்ப மாட்டேங்கிறேன் உங்களுக்கு 2 தேர்தல் இருக்குது, அது கண்டு எடுங்கோ. அது சொல்ல போகுது. இது ஒரு 100% முட்டாள்தனமான தற்கொலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு திட்டம், ஒரு ஐடியா தான் நீங்கள் பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்ற. சரியா? இங்கே பிரச்சனை இப்போ செத்தால் இல்லை, மிச்சமாக தப்பி இருக்கிறதா வந்து உண்மையில் ஆபத்து. காரணம் அவையால் சாகவும் இல்லாது வாழவும் இல்லாது ஒரே டென்ஷனில் அப்படியே போட்டு அந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி அப்படியே இருக்க வேணும். இப்போ இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆண் பெண்ணுக்கு பெண்களுக்கு வந்து சொகுசாதான் வாழ்க்கை இருக்கிறது. காரணம் ஆண் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. மற்றது நாங்களுக்கு வந்து அதிகமாக வந்து அவன் தேவை என்னன்றது கேட்கப்படுறதே இல்லை, இல்லை அவன் ஆசை என்னன்றது அவைக்கு எது சரியாக வருமன்றது கேட்கப்படுறதே இல்லை. அது ஆண்களும் அதை வந்து விட்டு கொடுத்துக்கிட்டு உசுப்பேத்துறது. அவனோட பொம்பளையிலோ இல்லை சுற்றிக்கிற சமூகம் வந்து உசுப்பேத்துறது. அதுமே சொன்னால் சமூகம் இருக்கட்டும் பெண்களிடம் உசுப்பேத்தல் எல்லாமே வந்து பெண்மை சம்மந்தப்பட்ட விடயங்கள் தான். ஏதாவது இந்த காசு புகழ் பணம் கௌரவம்ன்ற இந்த மண்ணாங்காட்டி விஷயம் எல்லாம் உண்மையாக வாழ்க்கைக்கு தேவையான இடம் ஒரு நாளுமே இல்லை. ஆனால் இவங்க அந்த போலி, அதாவது என்ன சாப்பிட்டு சமைக்காமல் இருக்கிறவங்களை உருவாக்கின சித்தாந்தங்கள் தான் இது எல்லாமே. உங்களுக்கு அது ஒரு பெண்மை சார்ந்த விஷயங்கள் தான். சரியா? அது பெண்களுக்கு அது உறந்து மரலோ என்ன சொன்னாவே அப்படி தான் வாடினும் பிரச்சனை முடிஞ்சு. ஆனால் ஆண்களுக்கு அது பிறந்த முறையில் இல்லை, ஆண் கஷ்டப்பட உழைக்கணும். அப்போ நீங்கள் அதுக்குரிய மாதிரி தான் நீங்கள் உங்களை நெச்சுக்கொள்ளணும். நீங்கள் அதுகளை எதையுமே நினைக்காமல் நீங்கள் இதுக்கு ஆடைக்கு தான் என்ன கன்சிடர்னால் உங்களுக்கு ஒரு அழிவு வந்து வருது. நீங்கள் நிறைய பேர் இந்த கதையெல்லாம் கட்டி இப்போ நல்லா வந்துற மாதிரி வந்து அதை கொஞ்சம் காசை 3 பேர் 4 பேர் செஞ்சு உழைக்கிறத வந்து பெரிய தைரியமான விஷயம் நினச்சி கொண்டிருக்கணும். அப்புறம் அவை ஒரு களத்தில் ஒரு தங்கச்சி என்ன போட்டு தொங்க விட்டுட்டா அது அந்த ஆட்டுக்கு போடுற மாதிரி தான், வெட்டுறதுக்கு ஆடு வெட்டுறதுக்கு முன்னே போட்டிருப்பாங்க செயின். அந்த மாதிரி தான் உண்மையில் எங்களுக்கு பார்க்காத அப்படி தான் தெரியுது. காரணம் அதான் உண்மைதான். இங்கே விஷயம் ஒரு மனுஷன் தனி மனுஷன் சந்தோஷமாக வாழ்கிறது தான். அவன் சந்தோஷமாக வாழ்வான், சந்தோஷமாக தான் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருந்து கொண்டு தான் அதுக்கப்புறம் தனக்கு சந்தோஷமாக இருக்கிறதும் தன்னை குடும்பத்துக்கும் தன்னை சார்ந்திருக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தை தான் செய்யலாம். ஒருத்தன் தன்னை இழந்தோ தன்னை தியாகம் செஞ்சு கொண்டு இன்னொரு செய்கிறன்றது வந்து ஒரு பலி, அது ஒரு பலியாட்டக்கூடிய விஷயம். அது ஒரு நாளுமே நல்லதுக்குரிய ஒன்றே இல்லை. அது இங்கே சமூகம் அந்த மாதிரி பயன்படுத்திக்க தான் இந்த பயன் நடக்குது. பாருங்கள், அந்த இறந்த நபர் தான் எனக்கு சரிவரான ஒரு தெரிஞ்சிருக்குது, அது தெரிஞ்சிருக்குது, திருப்பி நாட்டுக்கு வரணும் மட்டும் சொல்கிறார். ஆனால் யார் வேற அப்படியே இல்லை, என் வீட்டிலாம் விட்டுருக்க மாட்டோம்னு சொன்னீங்க. அந்த சமூகம் அந்த உருவாக்கி வச்சிருக்கிற அந்த பட்டத்தனமான அந்த கருத்து உலகம் வந்து விடாது. என்ன அப்படியாதுமே போரில்லை தானே வந்தால் உனக்கு என்ன தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் நீ உண்மையாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா செத்துடு, அது ஒன்றும் இல்லாமல் பழி, வேற ஒன்றும் பழி இல்லை தான் விளங்குது. அப்போ ஒரு மிக கொடூரமான சமூக கட்டமைப்புகள்லாம் நாங்கள் வாழ்கிறோம். வெளிநாட்டில் போயோ இல்லை வேறு இடத்து தப்பி ஓடியெல்லாம் உங்களால் வந்து அதாவது என்ன சொன்னால் நீங்கள் தான் போராடணும். உங்களால் யாருமே வரப்போகிறது இல்லை. நீங்கள் உங்களோட சொந்த மனசில் நீங்கள் சரியான முறையில் அதை ஒரு சரியான விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுலேருந்து தப்பலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதுக்குள்ளேயே சிக்கிக்கொள்வீர்கள். இங்கே நிறைய பேர் எல்லாருமே முக்கிய ஜனங்களை 3/4 பேர் சிக்கித்தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. 3/4 100க்கு 99 சிக்கித்தான் இருக்குது. சரி, ஆனால் அந்த 99ல் 90 அப்படி யோசிக்கணும்னு சொன்னால் அது ஒரு பெருமையாக நிற்குது. என்ன சொன்னால் அவங்க பெருமை பட்டம் மட்டும் கொடுப்படுவாங்க அடிமையாக இருக்கிறதுக்கு. சரியா? இப்படி உழைக்கிறதுன்றா கடும் உழைப்பாளி அப்படின்னு. கடும் உழைப்பாளி இல்லை, நீங்கள் பிடிச்சதை செய்யாமல் எக்ஸ்ட்ரா உழைச்சி கொண்டிருக்க எனக்கு வேறு சந்தோஷப்படுதுன்னு சொன்னால் அது கடும் உழைப்பு இல்லை. இல்லைங்க, அதே ஏன் கடன் உழைப்பாளி ஒன்று பட்டம் கொடுக்கப்படுதுன்றா உன்னிட்ட வந்து சுரண்டதுக்கு தான், வேறுன்றது அது உங்களுக்கு தெரியல. இங்கே நிறைய பேர் 60 வயசு பிறகு தான் எல்லாம் முழங்கி போட்டு அழுது கொண்டிருப்போம். ஐயோ அவனுக்கு கொடுத்தனி உனக்கு கொடுத்துருண்டா. நீங்கள் ஒவ்வொரு அழிஞ்ச குடும்ப கதையெல்லாம் எடுத்து பார்த்தா அதுக்கு பின்னுக்கு யார் வைக்கணும், அதுக்கு என்னென்ன காரணம் இருக்குன்றதை ஆண் பெண் அப்படின்ற வகையில் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக விளங்கும். இங்கே ஆண் பெண்ன்றதை வச்சுக்கொண்டு நான் யாரையுமே தாழ்த்தி உயர்த்தியோ வதைக்கல. இங்கே வந்து ஒரு சமநிலையான விஷயம் தான் தேவை. ஆணன்றவன் தண்டை இயல்பிலாம் இருக்கணும், பெண்ணன்றால் தண்டை இயல்பிலாம் இருக்கணும். ரெண்டுமே வேறு ஒரு இயல்பு, பெண் இயல்பு, ஆண் இயல்பு, ரெண்டுமே சமநிலையான மாதிரி ஒரு குடும்பம் அமைஞ்சால் தான் அது சரியாக இருக்கும்.
பெண் தண்டை இயல்பையே எல்லாரும் திணிக்கிற மாதிரி இதன்றைக்கு தான் இங்கே பெரிய ஒரு ஆபத்து வருது. அது தேவையில்லாத ஒரு சமநிலையற்ற தன்மையை கொண்டு போய் கடைசியில் அழிவுக்கு தான் அதை இதாகுது. அதுக்கு ஆண்கள் துணை போகிறதோ இல்லை அது பலியாட ஆகிறதுன்றது உண்மை சொன்னால் அவைக்கும் அழிவு, அவையை சார்ந்துட்டு பெண்மைக்குமே அது அழியத்தான் போகுது. காரணம் இங்கே அழிவு வந்துட்டுன்னு சொன்னால் அந்த சமையல் இல்லாமல் போகுது, அழியத்தான் ஆட்டோமேட்டிக்காக அழிய போயிடும். விளங்குது? அப்போ நீங்கள் அதில் மிக கவனமாக இருந்து கொள்ளணுன்றதான் இதில் தெளிவான விஷயம். அரைவாசி யூடியூப்பை பார்த்துட்டு கருத்து போட்டால் நான் ஒன்றுமே செய்யலாது. நன்றி.